வெல்கம் டு நெல்லை ஜெயாஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஆக்ரா பேடா எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஆக்ராக்கு போனாதான் பேடா சாப்பிடணுங்கிறது இல்ல, நார்த் இந்தியா வந்தாதான் அந்த வெள்ளை பூசணிக்காய் பேடா கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. வெள்ளை பூசணிக்காய் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். நம்மளும் அதே வீட்லயே பண்ணலாம். ஒரு ப்ராசஸ், ஒரு 2-3 ப்ராசஸ் அதை பண்ணணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இல்லை. அது எப்பவுமே கஷ்டப்பட்டாதான் அதோடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு அதை பண்ணும்போது அதுல கிடைக்கிற ரிசல்ட், அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு அந்த வெள்ளை பூசணிக்காய் பேடா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த பேடா செய்யறதுக்கு நான் வந்து வெண்பூசணி எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணின்னு சொல்லுவோம்ல, அது எடுத்திருக்கேன். அதில் ஒரு பாதி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெள்ளை பூசணியில நிறைய சத்து இருக்கு. இதில் கூட்டு பண்ணலாம், அல்வா பண்ணலாம், நிறைய வெரைட்டி பண்ணலாம், தோசை பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து பேடா பண்ணுறேன். இது வந்து நார்த் இந்தியாவில் நிறைய ஃபேமஸ். இந்த இது நல்லா பண்ணுவாங்க, நிறையா வெரைட்டியாக பண்ணுவாங்க. நானும் ஒரு வகையில் இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இந்த தோலெல்லாம் சீவிட்டு இந்த விதைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நடுவில் விதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கணும். நம்ம இந்த சொரக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் தோலை சீவிட்டு உள்ள அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு இந்த சத பகுதி தான் நமக்கு வேணும். எடுத்து கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி தோலோடையே நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோலை அப்படி எடுத்துட்டு இதில் அந்த சதப்பகுதி வந்து ஸ்பாஞ்சாட்டு இருக்கும். அதுலேருந்து தான் அந்த விதைகள் தொடங்கும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த துண்டுகள் வந்து இவ்வளோ சைஸ் இருக்கணும். இவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க எந்த அளவு இருக்குன்னு. இந்த சைஸ் நம்மளுக்கு திக்காக இருக்கணும். இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் காணிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சின்னதில் இந்த அளவு சைஸ் பாருங்க, இந்த சைஸ். இப்போ இதை வந்து ஒரு ஃபோர்க்கால அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து நம்ம இதை வந்து சுகர் சிரப் உள்ள வந்து நல்லா ஈத்துக்கும், மீன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக இதில் வந்து அங்கங்கே ஃபோர்க் வச்சு எல்லா 4 பக்கமும் ஒரு அப்படி இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அப்படி ஃபோர்க் எடுத்து 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதை கட் பண்ணி அதை ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்டை போட்டு வச்சுட்டோம். 2வது ஸ்டெப் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து சுண்ணாம்புல நம்ம வந்து வெத்தலைக்கெல்லாம் போடுவோம்ல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு இந்த தண்ணியில் கரைச்சி வைக்கணும். நம்ம எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். நான் வந்து 1/2 கிலோ கட் பண்ண பிறகு எனக்கு 1/2 கிலோ இருக்குது. ஸோ 1 டீஸ்பூன் அளவு சுண்ணாம்பு இதுக்கு போதும். அதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையால் அதை கரைச்சி விட்டுக்கணும். இதை நல்லா கையால் கரைச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா இங்கே வந்துட்டு இந்த வெத்தலைப்பாக்கு கடையிலலாம் உங்களுக்கு சுண்ணாம்பு பாக்கெட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அதை கரைச்சி விட்டுட்டோம் பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெண்பூசணி துண்டுகளை உள்ள சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸ், இந்த செகண்ட் ஸ்டெப் எதுக்காகனா, அப்போதான் அது வந்து நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது நல்லா உள்ள டிரான்ஸ்பரண்டாக அந்த சுகர் சிரப்லாம் உள்ள நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். 2வது வந்து இதில் வந்து ஒரு காரத்தன்மை மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ நம்ம அந்த இனிப்போட சேர்த்து அது நல்லா இருக்காது. அதெல்லாம் போகிறதுக்காக தான். ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வெளியே அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி உள்ள எல்லாம் ஜூஸியாக வரும். அதுக்காகவும் இந்த ஸ்டெப், இந்த செகண்ட் ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இதை தண்ணியில் போட்டு ஒரு 12 ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சிடணும். அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. 12 ஹவர்ஸ் மூடி வச்சிடணும். பாருங்க, நல்லா முங்கிடணும். அப்படியே இந்த அளவு நம்மளுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காவை நம்ம வந்து சுண்ணாம்பு தண்ணியில் ராத்திரி கட் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஆச்சு. 10 to 12 ஹவர்ஸ் ஆனால் பரவாயில்ல. 12 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது நமக்கு பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் இதில் போட்டிருந்தா.
இப்போ வந்து இதை ஒரு 3-4 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த சுண்ணாம்புடைய அந்த இது இதில் அந்த ஃப்ளேவர் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா ஒரு 3-4 தண்ணி நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 3-4 தண்ணியை நல்லா கழுவி இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து அதை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவு குவான்டிட்டி வச்சுருக்கோமோ அது முங்கி மேலே வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணிக்காய் இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டோம். இது நல்லா கொதி வரட்டு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அது கொதிக்கட்டும். மீடியம் கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை பார்க்கலாம். இடையிடையே கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நம்ம அதை கலக்கி விட்டுக்கலாம். அது எல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்கு, இல்லை ஈவனாக குக் ஆகணும்ல அதுக்காக. இப்போ அதை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வேக வச்சு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வந்திருக்கும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கும். இப்போ அது கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ இதை வந்து வடிகட்டி ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டி இந்த பீசஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தண்ணியில் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பாக்கு காய்க்கணும். வடிகட்டிட்டு வரலாம். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 400 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நம்ம வந்து அந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருந்தா ஒரு 350 கிராம் 400 கிராம் சுகர் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கரையட்டும். சீனி நல்லா முங்கி மேலே வர வரைக்கும் 1 கப் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இது சீனி நல்லா கரையட்டும். கலக்கி விட்டுக்கோங்க. இடையிடையே கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சக்கரை பாகு நல்லா கொதி வந்துருச்சு. இதை கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளை பூசணிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இந்த பாகு இதோட சேர்ந்து வேகும் போது நல்லா இந்த பாகு நல்லா முறுக்கி ஒரு கம்பி பதம் நம்ம எடுக்கும்போது இப்படி ஒரு கம்பி பதம் வரணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம இடையிடையே நல்லா கிளக்கி விட்டுப்போம். கீழே பிடிச்சிடக்கூடாது. இந்த இது நம்ம லைட்டாக அப்படியே கிளக்கி விட்டுப்போம். பாருங்க, நம்மளுக்கு இன்னும் அந்த பதம் நமக்கு வரல. இந்த பதம் இன்னும் வரல. பாருங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அது பதம் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். இது ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இந்த பேடா பண்ணுறது. கம்பி பதம் வந்துட்டு பாருங்க. லைட்டாக கொஞ்சம் நம்ம அது அந்த கம்பி பதம் நம்மளுக்கு செக் பண்ண தெரியலன்னா நம்ம அப்படி கையில் தொட்டுட்டு இப்படி அப்படி பிடிச்சி பார்க்கணும். அப்படி கொஞ்சம் சப் சப்புன்னு ஒட்டும், பிசு பிசுன்னு ஒட்டும். அப்படி பிசு பிசுப்புன்னு என்ன பாருங்க. அப்படி ஒட்டும். அப்போ நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 7-8 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடணும். திருப்பி அந்த பாகில் வந்து அது நல்லா ஊறி எக்ஸ்ட்ரா அந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணிலாம் திருப்பி விடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம திருப்பி பண்ணணும். ஸோ வந்து ஒரு 8 மணி நேரம் அல்லது 9-10 மணி நேரம் கூட நம்ம வச்சிடலாம். நல்லா அது ஊறட்டும் அந்த சுகர் சிரப்பிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த வெள்ளை பூசணிக்காவை அந்த சக்கரை பாகில் காய்ச்சி ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். எனக்கு 10 ஹவர்ஸே ஆயிடுச்சு. பாருங்க, அந்த இந்த வெள்ளை பூசணிக்காயில் உள்ள தண்ணி மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் விட்டுருக்கோம். அந்த சக்கரை பாகில் நம்ம கொஞ்சம் கட்டியாக காய்ச்சி வச்சுருந்தோம். அந்த சக்கரை பாகில் விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இவன் மறுபடியும் ஒருக்கா நம்ம ஹீட் பண்ணணும். இது இந்த சக்கரை பாகு கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்டி எல்லாமே அந்த வெள்ளை பூசணிக்காயில் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். திருப்பி நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் இந்த ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை கிளறிடலாம்.
அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து கீழே பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய நம்மகிட்ட இல்லை சர்க்கரை பாகு. நல்லா அது வந்து சர்க்கரை பாகு இன்னும் கொஞ்சம் பதம் வந்து எல்லாமே அந்த வெள்ளை பூசணிக்காயில் நல்லா ஒட்டிடணும். நம்ம எப்படி கடையில் வாங்கி சோடுமோ அந்த அளவு அப்படியே கரெக்டான டேஸ்ட்டில் இதில் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் நீங்கள் தூவிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே போடாமல் அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாகு நல்லா கொதி வரட்டு, நல்லா கொதித்து அது நல்லா வத்தட்டும். ஒரு பிங்கிஷ் கலர், ஒரு எல்லோயிஷ் கலர் வேணும்னா கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். அதில் உள்ள லைட்டு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரிஜினல் ஒயிட் கலர் தான் வேணும்னா இது நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்படி லைட்டாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ முன்னைக்கு அது வந்து கொஞ்சம் அந்த பாகு வத்தி வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்து இப்போ கொஞ்சம் வத்தி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிளறணும். அப்போ தான் உள்ளெல்லாம் அந்த சுகர் இதெல்லாம் நல்லா பிடிச்சி அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கரெக்டாக அந்த ஆக்ரா பேட்டா இதில் நம்மளுக்கு டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வருது பாருங்கள். முன்னே நம்ம ஆட் பண்ணதுக்கும் இப்போதுக்கும் நம்மளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் அதை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம இந்த சுகர் சிரப்பை திருப்பி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பாகு நம்மளுக்கு நல்லா சுண்டி பாருங்கள் வந்துருச்சு. நம்மளுக்கு பாகும் நம்ம முன்னே நல்லா பாகு திக்காக இருந்து இப்போ பாருங்கள் அது நல்லா வத்திருச்சு. இனி இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்லா அதை ஆற விட்டுறணும். ஆறின பிறகு நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். மீதம் இருக்கிறத அது நல்லா அப்சர்வ் பண்ணணும். இந்த பூசணிக்காயை நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆறிட்டு திருப்பி உள்ள அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், நம்ம அந்த ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த சாஃப்ரான் போட்டுக்கோம்ல, அந்த குங்குமப்பூ, அதனால நம்மளுக்கு வந்து லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக தான் வேணும்னா நீங்கள் வந்து அந்த சாஃப்ரான் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு நெட்டில் வச்சுக்கலாம். ஃப்ளாட் நெட்டு மாதிரி இருந்தால் அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நெட்டு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கோம். அந்த எக்ஸஸ் அந்த சுகர் சிரப் வடியும்ல, அதனால கீழே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். மேலே ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ கீழேயும் நல்லா காற்று போகணும், மேலேயும் காற்று வரணும். அப்போ தான் அது நல்லா ட்ரை ஆகும். அப்படி காற்றுலேயே நல்லா அது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். அவுட்டர் லேயர் அப்படி சுகர் சிரப் ஒட்டிட்டு இருக்கோம்ல, அது நல்லா ட்ரை ஆகி அதுலேயும் நல்லா ஒட்டிக்கும். எப்பவுமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் அது கொஞ்சமாக செஞ்சால் கூட அதில் ஒரு ஹாப்பி இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் நல்லா கிடைக்கும். இந்த வெண்பூசணி அந்த திருஷ்டிக்கு சுற்றி வைப்பாங்க, அந்த பூசணி தான் வெண்பூசணி. ஸோ கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சு கொடுங்க பசங்களுக்கு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பசங்க. மீதம் இருக்க அந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம வந்து ஏதாவது ஜூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். லெமன் புரிஞ்சு அந்த மாதிரி சர்பத் மாதிரி ஜூஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். சுகர் சிரப்லாம் நல்லா கீழே வடிஞ்சிருச்சு. இது எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்ரா பேடான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து மேலே இந்த மாதிரி ஷைனிங்காக நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா சுகரை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. அப்படி ஒயிட் கோட்டட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு 1 மந்த் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இப்பொழுது சுவையான ஆக்ரா பேடா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கும் போது ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். நான் இது நான் எந்த கடையில் வாங்கினீங்க, இது எங்கே கிடைக்குதுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் தான் பண்ணினேன். இல்லை மேடம், நீங்கள் இந்த டெல்லி எங்கேயா போயிட்டு வந்தீங்களா, அங்கேயே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த டெக்ஸ்டர் ஆகட்டும், அந்த டேஸ்ட் ஆகட்டும், அப்படியே டிட்டோவாக பெரிய பெரிய கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அது வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் ஜெயா ஜஸ்டின்.